மரியாயே வாழ்க. அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவ அன்னையின் பெயரால் வாழ்த்துக்கள். லூர்து அன்னையை பற்றிய ஒரு அருமையான செய்தி தொடரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று 6வது செய்தி, முக்கியமான செய்தின்னா இதுவரைக்கும் தெரியாத மாதா காட்சிகள் நடைபெற்று தெரியாத செய்திகளை தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொடரில் இதுக்கு முன்னால் அந்த மாதிரி 5 வெளிப்படுத்தப்படாத தெரியாத செய்திகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 6வது ஒரு செய்தி என்னன்னா, வானத்தை அண்ணார்ந்து பார்த்த மாதா. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னால நீங்க இந்த வீடியோக்களெல்லாம் பார்க்காதவங்க தயவு செய்து அந்த 5 வீடியோக்களையும் பாருங்க. ஒவ்வொன்றிலையும் முக்கியமான இதுவரைக்கும் தெரியாத செய்திகள் அதில் இருக்கு. லூர்து மாதான்னா என்ன, லூர்துல காட்சி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பொதுவான செய்தி தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காட்சிகள் நடைபெற்ற போது மாதா பொதிந்து வைத்த சில உண்மைகள், அதை தான் நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவான காட்சிகளை நம்ம பார்க்கல. அதனால அன்பானவர்களே, இதுக்கு முன்னால் இருக்கின்ற 5 வீடியோக்களையும் தயவு செய்து நம்முடைய யூடியூப் சேனலை, மரியனை காணப்போர் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்ன்ற பகுதிக்குள்ளே போயிட்டு இந்த மாதாவின் அதிசய செய்திகள்ன்ற தலைப்பில் இருக்கும். லூர்து அதிசய செய்திகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கும். அந்த 5 வீடியோக்களையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் வாங்க. இந்த 6வது வீடியோ, வானத்தை அண்ணார்ந்து பார்த்த மாதா. அன்பானவர்களே, இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்த வேண்டும். பிதாவாகிய கடவுள் தேவ தூதர் மூலமாக, கபிரியேல் தூதர் மூலமாக தேவதாயை வாழ்த்தினார். அதே போல நாமும் மாதாவிற்கு வாழ்த்து சொல்வோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வானத்தை அண்ணார்ந்து பார்த்த மாதா. அன்பானவர்களே, இந்த லூர்து காட்சிகள், பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் நடந்த மாதாவுடைய காட்சிகளை பற்றிய செய்தி இது. மாதா நமக்கு சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லி புரிய வைக்கிறாங்க. நாம் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதா வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாங்க அப்படின்ட்டு நாம இந்த செய்தியில் பார்க்குறோம். அந்த அண்ணாந்து பார்க்கறது அப்படின்ற அந்த ஒரு பார்வையிலேயே மாதா மிகப்பெரிய செய்தியை வச்சிருக்காங்க. மாதா அதிகம் பேசாதவங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முறை தான் அவங்க பேசினதா சொல்லப்படுது. ஆனால் அவருடைய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா யுகம் யுகமா அது மிகப்பெரிய செய்திகளை சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த லூர்து காட்சிகளிலும் மாதா வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படி அந்த பார்வை ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. அது என்னன்னா, நாம் எல்லாரும் போய் சேர வேண்டிய இடம் மோட்சம், கடவுளுடைய பாதம். அங்கதான் நம்முடைய இலக்கு இருக்கணும், அதை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படின்ட்டு மாதா வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, உண்மையா ஒரு ஒரிஜினலா செய்யப்பட்ட லூர்து மாதா சுரூபங்கள் பார்த்தீங்கன்னா வானத்தை தான் பார்த்துருக்கோம். அந்த மாதாவுடைய சுரூபங்கள் அதுதான் உண்மையான காட்சிகளில் நடைபெற்றவாறு செய்யப்பட்ட சுரூபமா இருக்கும். அப்ப என்ன இந்த செய்தி, வானத்தை அண்ணாந்து பார்க்கறதுன்றது ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ள வச்சிருக்கிற மாதாவுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, மக்களே, என்னுடைய பிள்ளைகளே, வாங்க மோட்சத்துக்கு போகலாம், வாங்க, அதுதான் நம்முடைய கடைசி இடம், அங்கதான் நம்முடைய பயணம் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப மோட்சத்துக்கு போகணும்னா என்ன, பாவம் செய்யாமல் இருக்கணும். பாவம் செய்யாதவர்கள் தான் மோட்சத்திற்கு போக முடியும். அதற்கான கடினமான இந்த உலக வாழ்க்கையை நாம் தயார் செய்யணும் அப்படின்றது தான் மாதாவுடைய செய்தியா இருக்குது. அதற்காக தான் மாதா வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். அன்பானவர்களே, நாமும் மாதாவோடு சேர்ந்து விண்ணுலகத்திற்கு சென்று மாதாவையும் ஆண்டவரையும் பரிசுத்த 3 இறைவனையும் நாம் பார்ப்போம். அதற்கு மாதாவின் துணை நமக்கு தேவை. மாதாவை கரம் பிடிப்போம். தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. நன்றி. மரியாயே வாழ்க.